பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் லூக்கா 13வது அதிகாரம் 19வது வசனம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஏசப்பாவுடைய ப்ரெசன்ஸ். அது எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கூட கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பிரசன்னமும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆகாயத்து பறவைகள் வந்து ஐயோ நம்மளுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்காதா, நம்மளுக்கு வந்து ஒரு அடைக்கலம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சு அலைஞ்சிட்ருக்கிற அந்த பறவைகள் மாதிரி இருக்கிற அநேக ஜனங்கள் வந்து இந்த கடுகு வித மாதிரி இருந்த அந்த மரம் பெரிய மரமாக வளர்ந்தனால அதில் வந்து தங்குற மாதிரி அவங்க வந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நம்மளை தேடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.